ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா இதில் நான் உங்களுக்கு வெறும் எம்டியாக இந்த மாதிரி சாங்கோ அதுக்கடுத்து இந்த மாதிரி பீட் மார்க்கு இது 2 மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இதில் இந்த பீட் மார்க்கில் நீங்கள் கரெக்டாக இமேஜஸை மட்டும் வீடியோட லாஸ்ட் வரை ஆட் பண்ணிட்டாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே ரெடி பண்ணி முடிச்ச மாதிரி தான். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் ரொம்ப நாள் அலைட் மோஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு இதில் எப்படி இமேஜெல்லாம் ஆட் பண்ணணும் தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்பில் கரெக்டாக வந்து இந்த பீட் மார்க் எல்லாத்துலேயுமே இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதில் எப்படி உங்களோட இமேஜை ஆட் பண்ணுறதுன்னு தெரியலைன்னா அவங்க மட்டும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கும் தனியாக வந்து வீடியோஸ் போடுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த பீட் மார்க் எல்லாத்துலேயும் இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட இந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன்னா இமேஜ் எல்லாமே கரெக்டாக வந்து இந்த மாதிரி பீட் மார்க் ஃபுல்லாக ஆட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் எப்படி ஈஸியாக வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணி இந்த வீடியோவே ஈஸியாக ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வெறும் 3 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 3 எஃபெக்ட் வச்சு தான் நம்ம ஈஸியாக வந்து இந்த வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வீடியோலையும் பண்ணுற மாதிரி எப்பயும் போல் இந்த மொதல் எஃபெக்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக அந்த மொதல் இருக்க இமேஜோட எஃபெக்ட்டை மட்டும் நம்ம காப்பி பண்ண போகிறதில்ல, அந்த லேயரோட தான் காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணிட்டு இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணினா இதில் 4வது பார்த்தீங்கன்னா காப்பி லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணால் கரெக்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 சின்ன இமேஜாக இருக்கா, அந்த 2 சின்ன இமேஜை மட்டும் விட்டுட்டு அதுக்கடுத்து 3வது இமேஜ் பதிலாக அந்த இமேஜில் வந்து இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த 3வது இருக்க இமேஜை டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணிட்டு இதில் லாஸ்ட் இருக்க அந்த பேஸ்ட் ஸ்டைலில் இந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2ஐயும் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், நமக்கு அந்த எஃபெக்ட் மட்டும் இந்த இடத்துல பேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி ஒரு 2 இமேஜை விட போகிறோம். ஸோ அடுத்து இருக்க 2 இமேஜை விட்டுட்டு அதுக்கடுத்து இருக்க 3வது இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட். ஸோ இப்போ நீங்கள் சும்மா அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணிட்டு இப்போ அந்த பேஸ்ட் ஸ்டைலில் மட்டும் கொடுத்தாலே போதும், நமக்கு அந்த எஃபெக்ட் மட்டும் தான் அந்த இடத்துல பேஸ்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரியே மறுபடியும் 2 இமேஜை விட்டுட்டு அதுக்கடுத்து இருக்க 3வது இமேஜ். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து என்ன பண்ணால் இந்த இடத்துலையும் நம்ம இதே எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3வது இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் பக்கத்தில் இருக்க அந்த 3வது இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட்டே கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த மாதிரி 2 சின்ன இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 சின்ன இமேஜ் அதான் சாரி இந்த இடத்துல இந்த ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் விட போகிறோம். ஸோ இந்த நடுவில் இருக்க ஒரே ஒரு சின்ன இமேஜை மட்டும் விட்டுட்டு அதுக்கடுத்து இருக்க லென்த்தான இமேஜில் இதை கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எஃபெக்ட்டை வந்து நம்ம இந்த டபுள் பீட் மார்க் ஆட் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா இது வரை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த டபுள் பீட் மார்க்கு இங்கிட்டு இருக்க அந்த 2 இமேஜுக்கு நம்ம வேறு எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ ஆல்மோஸ்ட் மொதல் எஃபெக்ட்டே பாதி இமேஜுக்கு ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து மீதி இருக்க இமேஜுக்குலாம் அடுத்த இருக்க எஃபெக்ட்டையும் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துட்டு அடுத்து நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா இதில் ஃபஸ்ட் இருக்க எஃபெக்ட்டை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நீ மீதி இருக்க இந்த 2வது இருக்க எஃபெக்ட். ஸோ இந்த 2வது இருக்க இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து அந்த லேயரோட காப்பி பண்ணோம். ஆனால் இதில் வெறும் எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டே மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம இப்போ நடுவில் 2 இமேஜாக விட்டோம் பார்த்தீங்களா, அதான் அந்த ஃபஸ்ட்டு இருக்க 2 இமேஜ் அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இருக்க 2 இமேஜில் மட்டும் என்ன பண்ணால் கரெக்டாக அந்த எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து அதே மாதிரி ஒரு 2 இமேஜ் விட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு இமேஜுக்கு அடுத்து ஸோ அதே மாதிரி அந்த டபுள் பீட் மார்க் வர ஸோ நான் வீடியோட லாஸ்ட்டில் வந்து ஒரு டபுள் பீட் மார்க் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது வர இந்த மாதிரி நம்ம இன்னும் எந்தெந்த இமேஜஸ்க்குலாம் எஃபெக்ட்டே ஆட் பண்ணாமல் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து புரியுன்றக்காக தான் இந்த மாதிரி சின்ன இமேஜாக வந்து விட்டுருந்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி சின்ன இமேஜஸ்க்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் கரெக்டாக வந்து இந்த 2வது எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2வது எஃபெக்ட்டை நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி போனீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் மட்டும் தான் இருக்கும். ஸோ ரொம்ப சின்ன இமேஜாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் தான் நம்ம இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக இப்போ ஈஸியாக வந்து நம்ம அந்த டபுள் பீட் மார்க் வர அந்த 2 எஃபெக்ட்டை வச்சு இருக்க எல்லா இமேஜுமே கவர் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நீ மீதி இருக்க இந்த லாஸ்ட் இருக்க 2 எஃபெக்ட். ஸோ இந்த 2 எஃபெக்ட் நம்ம அடுத்து இருக்க எஃபெக்ட் அதாவது அந்த சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணால் இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க 2 எஃபெக்ட் போக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த ஒரே ஒரு எஃபெக்ட்டை நம்ம வெறும் எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணாமல் நம்ம முன்னாடி பண்ண மாதிரி லேயரோட தான் காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இமேஜை டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணிட்டு இதில் இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக நம்மனா லாஸ்ட்டு 2 இமேஜ் அதாவது லாஸ்ட்டுக்கு வந்து உங்கள் வீடியோட லாஸ்ட்டில் இருக்க அந்த 2 இமேஜ். ஸோ ஃபஸ்ட் இமேஜை டச் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட்டை இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி
இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனையும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், அந்த எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி அடுத்த இமேஜ்லையும் கரெக்டாக வந்து இதே எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக வந்து நம்ம எல்லா இமேஜுக்கும் எல்லா எஃபெக்ட்டையும் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.